நாகரிகம் கிமு 600 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததற்கான அறிவியல் ஆய்வுகளை தொல்லியல் ஆய்வுத்துறையுடைய ஆய்வு நிலையம் அறிக்கை சமர்ப்பிக்கின்றது. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பேலினாலஜி ஆராய்ச்சி நிறுவனம் அறிவியல் பூர்வமான ஆய்வை தருகின்றது. அமெரிக்காவில் பீட்டா அனலிட்டிக் என்று சொல்லக்கூடிய தொல்லியல் ஆய்வுத்துறை ரேடியோ கார்பன் டேட்டிங்ல அனலைசிஸ்ல கிமு 6ஆம் நூற்றாண்டுகளிலே கீழடி நாகரிகத்தினுடைய அடையாளங்கள், கட்டிடங்களுக்கான கண்டுபிடிப்புகள், உரை கிணறுகள், ஓடு இருக்குல்லங்க, அந்த ஓட்டுல தமிழ் பிராமி எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய எப்போ 6ஆம் நூற்றாண்டுகளிலேயே எழுத படிக்க தெரிஞ்சவையா தமிழ்நாட்டு நாகரிகம் கீழடி நாகரிகம். கொண்டாடி இருக்கணுமா வேணாமா? ஒன்றிய பாஜக அரசுக்கு என்னடா வந்துச்சு? ஆய்வு கண்டுபிடிக்கிறோம். உன்னுடைய தொல்லியல் துறையுடைய அதிகாரி தான் அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறாரு. உனக்கு என்னையா பிரச்சனை? தோழர்களே, ஒன்றிய பாஜக அரசு ஆர்எஸ்எஸ்க்கு எங்கடா வலிக்குது என்று பார்க்கும் பொழுது எங்க வைகை நாகரிகம் என்று ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கமே, அதுல ஏதாவது பிரச்சனை வந்துருமோ என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒன்றிய பாஜக அரசுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கூட்டங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். சிந்தச்சமவெளி நாகரிகமாக இருந்தாலும், கீழடியில் இருக்கக்கூடிய வைகை நாகரிகமாக இருந்தாலும், கண்டுபிடிக்கக்கூடிய தாமிரபரணி நாகரிகமாக இருந்தாலும், வைகையுடைய நாகரிகமாக இருந்தாலும், பிரம்மபுத்திரா என்ற அடிப்படையில் நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அத்தனையும் இந்திய மக்களுக்கு தான் சொந்தமே தவிர ஆர்எஸ்எஸ் பார்ப்பனிய சிந்தாந்தத்திற்கு சொந்தம் கொண்டாட முடியாது என்பதை இந்த தருணத்தில் நினைவுபடுத்துகின்றேன்.